இயேசு கடல் மேல நடக்கும்போது மாதா அங்க இருந்தாங்களா? இருந்தாங்களா இல்லையா? அவர் வாட்டில் நடந்துட்டு போறாரு. போ, மாதா கண்டுக்கல. மாதா கண்டுக்கல. இறந்து போன லாசருக்கு இயேசு உயிர் கொடுத்தாரு. அப்ப மாதா அங்க போனாங்களா? மாதா என் பையன் தான் லாசருக்கு செத்து போனவனுக்கு உயிரே கொடுத்தா. மாதா பீத்திக்கிட்டாங்களா? ஒன்னும் பீத்தல. மாதா அங்க போகவும் இல்லை, அதை பீத்தவும் இல்லை. சரி, 5000 பேருக்கு மேல சாப்பாடு கொடுத்தாரு இயேசு. வெறும் 5 அப்பம் 5000 பேருக்கு மேல சாப்பாடு கொடுத்தாரு. மாதா அங்க போனாங்களா? இல்ல. போய் என் பையன் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தான், போகல. பாருங்க, எதெல்லாம் நம்ம பெரிய அதிசயம், அற்புதம், வல்லமை, ஆபூன்னு பேசுறோமோ அங்கே மரியாள் இல்லை. மரியாள் எங்கே இருந்தார்? கல்வாரியில சிலுவையில் இருந்தாங்க. சிலுவையில் நின்றாங்க மாதா. எங்கேயுமே போய் இயேசுவோட நிற்காத மாதா, பெருமை பாராட்டாத மாதா. நீ கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், பைபிள் எடுங்க, மைக்கில் வாசிங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். பவுல் சொல்கிறார், அந்த வார்த்தை தான் அன்னை மரியாள் கல்வாரியிலே நின்று சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்லணும். நீங்களும் நானும் இன்னைக்கு சொல்லணும். பவுல் சொல்லுகிற வார்த்தை, அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை, என் மகன் இறந்து போன லாசருக்கு உயிர் கொடுத்தாரே, அதுல எனக்கு பெருமை இல்லை. என் மகன் 5000 பேருக்கு உணவு கொடுத்தாரே, அதுல எனக்கு பெருமை இல்லை. மகன் தண்ணீரில் மேல் நடந்தாரே, அது எனக்கு பெருமை இல்லை. ஆனால் நானோ, வாசிங்க, ஆனால் நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். இப்போ அவங்க வாசிக்க நமக்கு திருப்பி சொல்லணும். நானோ, எல்லாரும் சொல்லுங்க, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதனாலதான் மாதாவுக்கு பெரிய பெருமை இருக்குன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்குன்னா, மாதா லாசர் இறந்ததுக்கும் போகல, கடலுக்கும் போகல, சிலுவையில போய் நிக்காங்கன்னா அங்கதான் முக்கியம் இருக்கு. அதை விட்டுறக்கூடாது. அப்போன்னா மாதா கூட நம்மளும் போய், நானோ, சொல்லுங்க, நானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அன்றி வேறு எதிலும் ஒருபோதும் பெருமை பாராட்டவே மாட்டேன். பாத்தீங்களா? ஏன் அதுல என்ன பெருமை இருக்கு? இந்த சிலுவையில என்ன பெருமை இருக்கு? நீ 1 கொரிந்தியர் 1:18 பவுல் சொல்லுகிறார், இயேசுவின் சிலுவையில தான் எல்லா வல்லமையும் இருக்கு. வல்லமை எல்லாம் சிலுவையில தான் இருக்கு. இயேசுவின் சிலுவை தான் வல்லமை. பவுல் சொல்றாரு, சிலுவை கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஞானம். அப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த சிலுவை எப்படி மறைவாக இருந்தது? பழைய ஏற்பாட்டில் சிலுவை உண்டு, பழைய ஏற்பாட்டில் இயேசு உண்டு. பழைய ஏற்பாட்டில் இயேசு யாரு? பழைய ஏற்பாட்டில் இயேசு யாரு? ஆதாம் பழைய ஏற்பாட்டு இயேசு. ஆனா குறைவானவன், அடையாளமா நிறைவில்லை. ஆதாம் பாவம் செஞ்சிட்டான். அதுதான் பவுல் சொன்னார், ஒரு ஆதாமின் கீழ்ப்படியாமையால் உலகில் பாவம் வந்தது, இன்னொரு ஆதாமால் கீழ்ப்படிதலால் உலகத்துக்கு வாழ்வு வந்தது. பழைய ஏற்பாட்டு ஆதாம் இயேசுவின் முன்னோடி. மோசே இயேசுவின் முன்னோடி, இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி போனார். பழைய ஏற்பாட்டில் மாதா இருந்தாங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் சிலுவையும் மரமும் இருந்தது. சரியா? நீங்க தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வெள்ளப்பெருக்கை கொண்டு வந்தார். வெள்ளப்பெருக்கை கொண்டு வந்த போது அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து மக்களை காப்பாற்றியது எது? நோவா பேழை. அதுல 14வது வசனம் வாசிங்க. கடவுள் சொன்னார், நீ மரத்தை எடுத்து அந்த மரத்தால் நீ பெரிய பேழையை செய். அந்த மரத்துக்கு பேர் என்ன? கோபா மரம்.
அந்த கோபா மரத்தால் நீ பேழை செய்தால், நீ யாரெல்லாம் வெள்ளத்தால் நாங்க அழிக்க கூடாது, வெள்ளத்துல நாங்க சாகக்கூடாது, நாங்கள் காப்பாற்றப்படணும் சொல்றவங்க என்ன செய்யணும்? அந்த பேழைக்குள்ள போனா நீ அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவாய். அல்லேலூயா. அப்போ அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய மரம் பழைய ஏற்பாட்டிலே பேழையாக இருந்தது. அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய மரம் அதுதான் கோபா மரம், அதுதான் நோவாவின் பேழை. அப்ப என்ன அர்த்தம்? நிறைவாக திருச்சிலுவை வரப்போகுது. இது உலகை, மனிதர்களை அழிவிலிருந்து காப்பாற்றும். அதனுடைய அடையாளம் தான் நோவா பேழை. அதை புரிஞ்சாதான் இதை புரிய முடியும். பழைய ஏற்பாட்டில் சிலுவை எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சாதான் இதை புரிய. பழைய ஏற்பாட்டில் என்ன? அழிவிலிருந்து மக்களை காப்பாற்றும். அல்லேலூயா. விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. கானான் நாட்டுக்கு போனோம். போகும்போது போக முடியாத அளவுக்கு செங்கடல் இருக்கிறது. 14ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? அதுல 11வது வசனம் என்ன வாசிக்கிறீங்க? எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. எகிப்துன்னா என்ன அர்த்தம்? அடிமைத்தனம். அங்கிருந்து வந்துட்டாங்க. எங்க போறாங்க? பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்துக்கு போகணும். ஆனா போற வழியில கடல் இருக்கு. கடல்ல போக முடியாது. நம்ம கடல் கரையில குளிக்கலாம், கடலை தாண்டி போக முடியுமா? போக முடியாது. சரி, திரும்பி போயிடலாம்னா திரும்பி எகிப்தினுடைய ராணுவம், பார்வோனுடைய ராணுவம் இவங்களை தேடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் ராணுவத்தில் கையில கொண்டு போடுவாங்க, இல்லைன்னா திருப்பி கூட்டிட்டு போயிடுவான். கடலுக்குள்ள போனா செத்தே போவான். இப்ப அங்க போய் சாகிறதா, இங்க போய் சாகிறதா? ரெண்டு பக்கமும் நெருக்கடி, ரெண்டு பக்கமும் நெருக்கடி. அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. இப்போ மக்கள் கடவுள்கிட்ட கேட்க, ஆண்டவரே நாங்க என்ன செய்ய? நாங்க அங்கேயே செத்து போயிருப்போமே, எங்களை கொண்டு வந்திருக்கீங்களே, நாங்க என்ன செய்ய? நம்ம சொல்லுவோம்ல, எங்க அம்மா வீட்டில் நல்லா இருந்திருப்பேன், என்னைய கொண்டாந்து இங்க கட்டி கொடுத்து, அங்கிட்டும் போக முடியல, இங்கிட்டும் போக முடியல, நெருக்கடி இருக்கும். செத்து போலாமான்னு நினைப்போம். அவங்க கையில சாகிறதா, இவங்க கையில சாகிறதா, நெருக்கடி இருக்கும். அப்போ கடவுள் மோசேக்கு என்ன சொல்ற? அங்கேயும் சாக வேண்டாம், இங்கேயும் சாக வேண்டாம், அந்த பக்கமும் சாக வேண்டாம், இந்த பக்கம் சாக வேண்டாம். சரிதான். 13வது வசனத்தை வாசிங்க. 13. மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள். என்ன சொல்றாங்க? அஞ்சாதீர்கள். என்ன சொன்னாங்க? அஞ்சாதீர்கள். ஹலோ, என்ன சொன்னாங்க? அஞ்சாதீர்கள். நல்லா கவனிங்க. யாரெல்லாம் கன்னத்துல கை வச்சு கப்பல் மூழ்க போது நினைக்கிறியோ, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான் அப்படி நினைச்சுக்கிட்டு கவனி. உனக்கு என்ன சொல்லுதா பைபிள்? என்ன சொல்லுது? என்னது? ஹலோ, அஞ்சாதீர்கள். அதுக்கடுத்து நிலை குலையாதீர்கள். நிலை குலையாதீர்கள். நிலை குலையாதுன்னு அர்த்தம் ஸ்ட்ராங்கா நில்லு. உன்னை யாரும் அசைக்க முடியாது, உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஒன்னு அஞ்சாதீர்கள், இன்னொன்று நிலை குலையாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். உங்களுக்கு யார் போரிட போறா? ஏன்னா நமக்கு கடன் இருக்கும் நிறையா, சரியா? இங்க யாருக்காவது 50 லட்சம் ரூபா கடன் இருக்கா? 50 லட்சம் இருந்தாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் இருக்குங்க. 1 கோடி ரூபாய் யாருக்காவது கடன் இருக்கா? இல்ல. அப்போ உங்களுக்கு கடனே கிடையாது. இந்த 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம்லாம் கடனே கிடையாது, அதெல்லாம் கடனே கிடையாது. உனக்கு கடன் இருந்தாலும் உன் கடனை யார் அடைப்பா? யார் அடைப்பா? நீ சொன்னதான் அடைப்பாரு, நீ உங்களுக்கு அடைக்க மாட்டாரு. ஆண்டவரே என் கடனை அடைப்பார். சொல்லு, ஆண்டவரே என் கடனை அடைப்பார். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவரே உனக்காக போரிடுவார். உன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம்லாம், உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் உன் சார்பா யார் தீர்க்க போறா? ஆண்டவர். அவர் தீர்க்க போறார். உன் சார்பா, உன் சார்பாக அவர் செயலாற்றும். வாசிங்க. அவர் செயலாற்றும். ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். விடுதலை செயல்களை பாருங்கள். சரிதானா? அவர் உங்களுக்காக ஆற்ற போகிற விடுதலை செயல்களை பாருங்கள். யாரெல்லாம் நம்புறீங்க கை தூக்குங்க.
ஆண்டவர் எனக்காக ஆண்டவர் செயல்பட போகிறார். எனக்காக அவர் விடுதலை செயல்களை செய்ய போகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதைத்தான் சொன்னாரு. அது எப்போ வருது பாருங்க, இந்த மரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய வசனம். அப்ப என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ ஒரு மரக்குச்சி எடுத்துக்கோ, அந்த மரக்குச்சி எடுத்துட்டு போய் நீ கடலுக்கு மேல இப்படி காட்டு. நீ காட்டின உடனே கடல் ரெண்டா பிரிஞ்சிரும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் செங்கடல் நம்மை ஆமென். போதும், நேரம் இல்ல. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அதுக்கடுத்து என்னது? பழைய ஏற்பாட்டு சிலுவை தான் கோல். இந்த சிலுவை நமக்கு பாதை கிடைக்கும், நமக்கு பாதை கிடைக்கும். ஆனா நம்ம என்ன செய்யணுமா? பாடிடுவோம், துதித்திடுவோம். பாதைகள் கிடைத்து விடும். அப்போ சிலுவை பாதை கொடுக்கணும், சும்மா இருக்க கூடாது. நம்ம பாடி துதித்து சிலுவையால் எனக்கு பாதை உண்டுன்னு சொன்னா அந்த சிலுவை நமக்கு பாதையை கொடுக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி முதல் சிலுவை பழைய ஏற்பாட்டில் என்னது? நோவாவின் பேழை. தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம். நோவா பேழை அழிவிலிருந்து மக்களை காப்பாற்றியது, மக்களை மீட்டது. இயேசுவின் சிலுவை இந்த உலகத்தை மீட்க போகுது. இரண்டாவது என்ன? பழைய ஏற்பாட்டில் சிலுவை என்னது? மோசேயின் கைத்தடி. மோசேயின் கைத்தடி. அது அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம சாக போற மக்களுக்கு கானான் தேசத்துக்கு பாதை கிடைச்சது. எதிரிகள் தண்ணில மூழ்கி செத்து போனாங்க, எதிரிகள் வீழ்ந்து போனார்கள், நமக்கு வாழ்வு கிடைச்சு. அது விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம். விடுதலை பயணம் 15ல 2வது வசனத்துல இருந்து அங்கே பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்கள் அப்படித்தான் சொன்னாங்க, என்னையா வான்னு கூப்பிட்டுட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, என்ன செய்ய? அப்போ ஒரு இடத்துல தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை போய் குடிக்க போறாங்க. அந்த தண்ணி உப்பு தண்ணி, சவர் தண்ணி, சவர் தண்ணி, உப்பு தண்ணி, குடிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் உப்பு தண்ணி அப்படி இருக்கும், ருசியே இருக்காது இல்ல. தண்ணி மட்டும் உப்பா இருந்தா பரவாயில்ல, வாழ்க்கையே உப்பா இருந்தா என்ன செய்ய? வாழ்க்கையே உப்பா இருந்தா ஏண்டா இந்த வாழ்க்கை, இதை வாழணுமா இந்த வாழ்க்கையெல்லாம் இல்ல? ஏன்னா எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, வந்திருக்க எல்லாரும் என்னன்னா, செத்து போனா நல்லா இருக்கும் போல. கை தூக்க வச்சோன்னா தூக்க மாட்டிய, ஆனா யோசிச்சிருப்போம் என்னன்னா செத்து போனா நல்லா இருக்கும். ஏன்னா இஸ்ராயேல் மக்கள் நம்ம தாத்தா பாட்டி தானே, அதுக்கு யோசிக்கிறத நம்மளும் யோசிப்போம். செத்து போயிடலாம், எதுக்கு வாழணும்? அப்புறம் எதுக்கு வாழ்ற? ஏதோ பிள்ளைகளுக்காக வாழ்ற. முதல்ல நீ யாருக்காக வாழணும்? முதல்ல நீ யாருக்காக வாழணும்? உனக்காக வாழணும். அதுக்கப்புறம் தான் உன் கணவனுக்காக, உன் மனைவிக்கு, அதுக்கப்புறம் தான் பெரிய தியாகி மாதிரி நான் பிள்ளைகளுக்காக வாழதா வாழாது, ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது. முதல்ல நீ யாருக்காக வாழணும்? அப்போ வாழ்க்கையே சரியில்லை, உப்பு மாதிரி இருக்கு. அப்ப கடவுள்கிட்ட கேட்காங்க, ஆண்டவரே இந்த உப்பு தண்ணியை குடிக்கிறதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்தீங்க, இவன் கூட வாழ்றதுக்காக என்னைய கூட்டு வந்தீங்க, இவ ஒருத்தி கிடக்கால இவளோட வாழ்றதுக்காக என்னைய கூட்டு வந்து, இந்த குடும்பமே விளங்காத குடும்பம்லாம், இதுல நான் என்ன செய்வேன் இந்த விளங்காத குடும்பத்துல? ஏன்னா தண்ணியே கசப்பா இருக்கு, வாழ்க்கையே கசப்பார், வாழ்க்கையே கசப்பார். அப்ப என்ன செய்ய? கடவுள்கிட்ட கேட்டாங்க. கடவுள் என்ன சொன்னாரு? வேற ஒரு இடத்துல போய் தண்ணி இருக்கு, அங்க தோண்டி குடின்னு சொல்லல, நல்லா கவனிக்கணும். வேற ஒரு இடத்துல தண்ணி வரும், ஊத்து வரும், அங்க போய் குடின்னு சொல்லல, சரியா? உனக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு, உனக்கு இன்னொருத்தர் இருக்கான், இன்னும் அவங்க கூட போய் வாழுன்னு சொல்லல, சரியா? அந்த உப்பு தண்ணியே நல்ல தண்ணியா மாறும். வாசிங்க 22வது வசனம் என்ன சொல்லுது?
மோசே இஸ்ரேலரை செங்கடலில் இருந்து புறப்பட்டு போகச் செய்தார். அவர்கள் 3 நாட்கள் சூர் பாலைவனத்தில் பயணம் செய்தார்கள். அங்கு தண்ணீர் எதுவும் தென்படவில்லை. பின்னர் அவர்கள் மாராவை சென்றடைந்தார்கள். அந்த இடத்துக்கு பேர் என்ன? மாரா. 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 மாறானா என்ன அர்த்தம்? மாறாது. மாறாது. நம்ம நினைச்சிருக்கோம் என் தலையெழுத்து இப்படியே வாழ வேண்டியதான், அது மாறாது மாறாது நினைக்கும். ஆனா மாறுமா மாறாதா? எல்லாம் மாறும், இதுவும் மாறும். சொல்லுங்க. எல்லாம் மாறும், மாறும். மாறாதது ஒண்ணுமே இல்லை. மாறாதது ஒன்றுமே இல்லை. ஏன்னா கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாது. எல்லாரும் ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாது. அப்போ மாறாது எதுவும் இல்லை. உம்மால் மாறாதது. அப்ப எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். ஆமென். எல்லாம் மாறும். அப்ப அதுக்கு ஆண்டவர் இன்னொரு இடத்த காமிக்க மாட்டாரு. அதே தண்ணிய, உப்பு தண்ணிய நல்ல தண்ணியா மாத்துவாரு. 24வது 25வது நாங்கள் எதை தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது. பாருங்க, ஒரு மரத்துண்டு, மரம் இல்ல, மரம் இல்ல, மர துண்டு. அந்த மரத்துண்ட அந்த தண்ணியில போட்டதும் அந்த உப்பு தண்ணி, உப்பு தண்ணி சுவையான தண்ணியா மாறிடுச்சு. உப்பு தண்ணி சுவையான. அப்போ உப்பு தண்ணி கசப்பு தண்ணி சுவையா மாறணும்னு என்ன செய்யணும்? மரத்துண்ட. அதுதான் இந்த மரம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு மரத்துண்டை போட்டாலே கசப்பான தண்ணி ருசியா மாறும்னா, சிலுவை மரத்தை உன் கசப்பான வாழ்க்கையில கொண்டு போனா உன் வாழ்க்கை சுவையா மாறி போவோம். அல்லேலூயா. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எப்படி சிலுவை மறைக்கப்பட்டதாக முழுமையாக வெளிப்படாம இருந்துச்சு. ஆனா அது அழிவிலிருந்து மக்களை காப்பாற்றியது. நோவா பேழை அழியிலிருந்து காப்பாற்றியது. பாதை கிடைக்காமல் இருந்ததுக்கு பாதை கிடைத்தது. கசப்பான தண்ணீரை சுவையாக மாற்றியது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு இன்னொன்றையும் சொன்னார். நீங்க யோவான் நற்செய்தியில 3ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம். யோவான் 3:14 வாசிமா. யோவான் 3:14 வாசி. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது. மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். திருப்பி வாசிமா அந்த வசனத்தை. பாலை நிலத்தில். எங்க? பாலை நிலத்தில். பாலை நிலம். பாலை நிலத்தில் என்ன குடிக்க தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. பாலை நிலத்தில் படுக்க முடியுமா? முடியாது. பாலை நிலத்தில் சுகமா வாழ முடியுமா? முடியாது. அதுக்கு பேர் தான் பாலை நிலம். ஆங்கிலத்தில் டெசர்ட் அப்படிமா. டெசர்ட், பாலை நிலம். நம்ம சொல்றோம்ல நரகம் மாதிரி இருக்குன்னு சொல்றோம்ல, இல்ல? நரகத்தை பார்த்துருக்கீங்களா? நரகத்தை பார்த்ததெல்லாம் கை தூக்குங்க. நரகத்தை பார்த்தவங்களாம் கை தூக்குங்க. அப்புறம் நரகம் மாதிரி இருக்குன்னு சொல்றியா? அது எப்படியே போ, வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சுப்பா. சரி, வெண்கல பாம்பை எதுக்கு உயர்த்தினாங்க? நீங்க எண்ணிக்கை 21வது அதிகாரம், எண்ணிக்கை 21ஆம் அதிகாரத்துல 8-9வது வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அங்க இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தாங்க. கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தாங்க. என்ன முணுமுணுத்தாங்க? எங்களுக்கு சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை, குடும்பமும் இல்லை, என்னையா என்னையா, கடவுளே கடவுளே, கண்ணு இல்லையா கண்ணு இல்லையா கண்ணு இல்லையா முணுமுணுத்தாங்க. நம்ம யாருக்கு எதிராக முணுமுணுப்போம்? ஒன்று கடவுளுக்கு எதிராக முணுமுணுப்போம். அதுக்கடுத்து யாருக்கு எதிராக முணுமுணுப்போம்? வீட்டுக்காரருக்கு எதிராக முணுமுணுக்கிறது, இல்லைன்னா வீட்டை இல்லை. ஆமா, என்ன ஒரே
இப்படி முணுமுணுத்தா என்ன ஆகும்? முணுமுணுத்தா என்ன ஆகும்? துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவானா? முணுமுணுத்தா இவங்க முணுமுணுத்தாங்களா இஸ்ராயேல் மக்களே? பாம்பு வந்து கடிச்சிருச்சு எல்லாரையும். சாதாரண பாம்பு இல்ல, கொள்ளிவாய் பாம்பு. அட பாவிகளா, அது சாதாரண பாம்பா கடிக்கப்படலாம்ல? கொள்ளிவாய் பாம்பு கடிச்ச உடனே செத்து போயிட்டாங்க. யார் செத்து போனா? யார் செத்து போனா? எவன்லாம் முணுமுணுத்தாங்களோ, யார பாம்பு கடிக்கும்? ரொம்ப முணுமுணுக்காத, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடும். சரிதானா? கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்க கூடாது, வீட்டில் உட்காந்துட்டு முணுமுணுக்க கூடாது, முணுமுணுக்க கூடாது. ஏன்னா முணுமுணுக்கிறவங்களை யாருக்கு பிடிக்கும்? பாம்புக்கு பிடிக்கும். எப்படின்னு ஏன்ட்ட கேட்கக்கூடாது. முணுமுணுக்கிறவங்களை யார் பிடிக்கும்? பாம்புக்கு பிடிக்கும். ஏன்னா அவன் செய்யற வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்ப வந்து அந்த பாம்பு வந்து உன்னை என்ன செஞ்சிடும்? கடிச்சிரும். சரியா? அப்ப என்ன செய்யக்கூடாது? முணுமுணுக்க கூடாது. இஸ்ராயேல் மக்கள் முணுமுணுத்தாங்க, கொள்ளிவா பாம்பு கடிச்சிருச்சு. உடனே ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு கடிச்சு சாகுறோம் சாகுறோம் சாகுறோம். உடனே வழக்கம் போல மோசே, ஆண்டவரே ஆண்டவரே என் மக்கள் சாகுறாங்க. உடனே கடவுள் என்ன சொன்னாரு? அந்த 8:9 வாசிங்க. ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் அதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். பாருங்க, அந்த பாம்ப என்ன உன்னை கடிச்ச பாம்பு இல்ல, எந்த பாம்ப? உயர்த்தப்பட்ட பாம்பு. மரத்துல வெண்கலத்துல செஞ்ச பாம்ப யாரெல்லாம் பார்க்கறாங்களோ, யார் பார்க்கணும்? ஏன்னா பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? உயிர் போறதுக்கு முன்னாடி பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? உடம்பு பூரா விஷமாயிரும். உடம்பு பூரா, சிலருக்கு உடம்பு பூரா விஷமா இருக்குல்ல, சில நாக்கெல்லாம் விஷமா இருக்கும். வாயை திறந்தாலே ஒரு குடும்பம் 2 வாயெல்லாம் விஷம், உடம்பெல்லாம் விஷம். இருக்கா இல்லையா? யாருக்குன்னு கேட்டா எனக்கு இல்லை, அவங்களுக்கும் சொல்லுவோம். சரிதானா? ஏன்னா மத்தேயு 12:34 இயேசு சொன்னாரு, நீங்க எல்லாருமே யாருடைய பிள்ளைகள்? நீங்க எல்லாரும் விரியன் பாம்போட பிள்ளைகள். இயேசு சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே. 12:34 வாசிமா சீக்கிரம். நீங்கள் எவ்வாறு தீயவர்களாகி நீங்கள் எவ்வாறு நல்லது பேச முடியும்? அப்போ நமக்கு என்னன்னா, நமக்கு நல்லது பேச முடியாது. மாமியாருக்கு சப்போர்ட்டா நல்லா பேசக்கூடிய மருமகா இருக்கீங்களா? இல்ல மருமகளை பத்தி நல்லா பேசக்கூடிய மாமியார் இருக்கீங்களா? மாமியார் வந்து தூரமா இருக்கிற மருமகளை பத்தி நல்லா பேசுவாங்க, ஆனா வீட்டுக்குள்ள ஒரு மருமகா இருக்கா பாருங்க, பாவாவா. தூரமா இருக்க மருமக நல்ல பேர் வாங்குவா, வீட்டில் இருக்கிற மருமகா. ஏன்னா நீங்க தீயவர்களாகி நீங்கள் எப்படி நல்லது பேச முடியும்? அப்ப நம்ம உடம்புல எந்த விஷம் ஓடுது? விரியம் பாம்பு விஷம் ஓடுது. யாரெல்லாம் பாம்பு கடித்ததோ அவர்கள் வெண்கல பாம்பை பார்த்த போது, வெண்கல பாம்பு என்ன செஞ்சது தெரியுமா? உடம்புல இருக்கிற விஷத்தை பூரா அந்த பாம்பு எடுத்துருச்சு. பாம்பு கடிச்சப்பட்டவெல்லாம் உயிர் பிழைச்சுக்கிட்டான். இயேசு சொன்னார், அதே போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஏன்னா யாரெல்லாம் பாம்பால கடிபட்டு, ஆதி பாம்பு சாத்தானால கடிபட்டு கண்ணீர், கஷ்டம், வேதனை, தருத்திரம், நிம்மதி இல்ல, பாவம், அடிமைத்தனம், யாரெல்லாம் கடிக்கப்பட்டிருக்கிறாயோ, சிலுவையை பார்த்து உற்று நோக்கி நம்பி மன்றாடினால் உன் உடம்புல இருக்கிற விஷம் பூரா இங்க வந்துடும், நீ உயிர் பிழைப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ என்ன மாதிரி விஷமா இருந்தாலும் சரிதான், கடன் பிரச்சனை ஒரு விஷம் தான், வீட்டுல சமாதானம் இல்லை சாத்தானோட விஷம் தான், நிம்மதி இல்லை சாத்தானோட, செத்து போகணும் சாத்தானோட விஷம் தான்,
இந்த விஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ, கை வழங்கல, கால் வழங்கல, முட்டு வழங்கல, யாரு நைட்டு தூக்கம் வரல, எல்லாம் சாத்தானோட விஷம்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இது அவனால வந்தது, இவனால வந்ததுல, அது வந்து எல்லாம் ஒருத்தனால தான் வந்துச்சு. யாரால வந்துச்சு? சாத்தானால. யாரால வந்துச்சு? சாத்தானால. பாரு, காட்டி கொடுக்க மாட்டாங்க பாரு, வாயை மூடிட்டு உம்முன்னு. யாரால வந்துச்சு? சாத்தானால வந்து. அப்போ அந்த விஷத்தை நமக்காக உயர்த்தப்பட்ட சிலுவை ஆண்டவரை உற்று நோக்குகிற போது எல்லா விஷத்தையும் இவர் சுமந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். அப்போ பழைய ஏற்பாட்டுல வெண்கல பாம்பு எல்லாருக்கும் வாழ்வும் விடுதலையும் கொடுத்தது. இயேசு சொன்னார், புதிய ஏற்பாட்டுல நான் சிலுவையில் பலியானேன், நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். நீ யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 32வது வசனம், இயேசு சொன்ன, நான் உயர்த்தப்பட்ட பின்னால், நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது, நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன். பாருங்க, நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன். என்பால் ஈர்த்துக் கொள்வேன். அப்ப இயேசு உயர்த்தப்பட்டார், உங்கள் எல்லாரையும் அவர் பால் ஈர்த்துக் கொள்வார். ஆமென். ஆமென். அப்போ இந்த சிலுவை பழைய ஏற்பாட்டிலே நமக்கு அழிவிலிருந்து வாழ்வு, விடுதலை, கசப்பானதை சுவையானதாக மாற்றிய சிலுவை. இயேசு புதிய ஏற்பாட்டிலே இந்த சிலுவை உங்கள் எல்லாரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன். மோசே வெண்கல பாம்பை உயர்த்தப்பட்ட போது அதை பார்த்தவர்கள் எல்லாம் விடுதலை பெற்றார்கள். என்னை சிலுவையை பார்க்கிற, நம்புகிற, ஜெபிக்கிற எல்லாருக்கும் விடுதலை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கலாத்தியர் 3 புறம் வாசித்தீங்கன்னா சிலுவையை பத்தி சொல்வார். 13வது வசனத்தை வாசிங்க. 13. மரத்தில் தொங்கப்பட ஏமா மைக்கில் வாசிமா. மரத்தில் தொங்கவிடப்பட்டோ சபிக்கப்பட்டோ என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். அப்ப என்ன சொல்றாரு இயேசு? மரத்துல தொங்கப்பட்டவன்லாம் சபிக்கப்பட்டவன். இயேசு மரத்தில் தொங்கவிடப்பட்டார், அவரும் சபிக்கப்பட்டவர். இவர் சபிக்கப்பட்டவர், இவர் சாபமானவர். எதுக்காக? யாரெல்லாம் சாபத்தில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சபிக்கப்பட்டிருக்கீங்களோ, இவரை நம்புனா, இவரை உற்று பார்த்தா, இவர்கிட்ட வேண்டுனா எல்லா சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சிலுவையிலே இவர் சபிக்கப்பட்டு சாபத்தை சுமந்து சபிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஏன்னா குடிகாரரா இருக்காருன்னு வைங்க, நீங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் 30 நாள் சேர்த்து திரும்ப கொண்டு வந்து தியானத்துக்கு அனுப்பி நீங்க என்ன செஞ்சாலும் திரும்ப திரும்ப குடிச்சுக்கிட்டே சாகுறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? சாபம் இருக்குன்னு அர்த்தம். சாபம் இருக்குன்னு அர்த்தம். கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழவே முடியல, டைவர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு, சாபம் இருக்குன்னு அர்த்தம். உங்க வீட்டுல எல்லாருமே 50 வயசுல 45 வயசுல செத்து போறாங்க, சாபம் இருக்குன்னு அர்த்தம். 3000 சாப நோய்கள் இருக்கு. அந்த சாபத்துக்கு டாக்டர்கிட்ட போனாலும் சரியாகாது, மந்திரவாதிகிட்ட போனாலும் சரியாகாது. அந்த சாபத்துக்கு விடுதலை கொடுக்கிறது ஒன்றே ஒன்றுதான், அது இயேசுவின் சிலுவை மட்டுமே. அல்லேலூயா. 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 திருச்சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. வருவி ஆராதிப்போ. சரி, அப்போ நீங்க கடைசியா இன்னும் ஒரு வசனம் மட்டும் பார்த்துருவோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கொலோசியர் 2:14. நமக்கு எதிராக ஒப்பந்த விதிகள் பல. ஏன்னா சாத்தான் உன்னை எப்படி அழிப்பான்? உனக்கு எதிரி யாரு? உனக்கு எதிரி யாரு? எனக்கு எதிரி யாரு? இது தெரிஞ்சா வாழ்க்கையே சிம்பிள் ஆயிரும். வாழ்க்கை உனக்கு எதிரி யாரு? நீதான். உனக்கு முதல் எதிரி யாரு? நீதான். எனக்கு எதிரி
நான் தான். ஆமென். ஆமென். சந்தேகம்லாம் பட வேண்டாம். சாத்தான் அவன் விரலை வச்சு உன் கண்ணில் குத்த மாட்டான். ஓ விரலை வச்சு தான் உன் கண்ணில் குத்துவான். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஓ வாயால தான் உனக்கு அழிவே ஒழிய அவன் நார வாயால உனக்கு அழிவு கிடையாது. ஓ வாயால தான் உனக்கு அழிவு, உன் கையால தான் உனக்கு அழிவு. உன்னை கொண்டுதான் அவன் உன்னை அழிப்பான். உன்னை கொண்டுதான் அழிப்பான். புரியுதா? அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகளை செஞ்சு வச்சிருக்கிறான். பவுல் என்ன சொல்றாரு? வாசிங்க திரும்ப. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு எதிராக உங்க குடும்பத்துல என்னெல்லாம் இருக்கு, உனக்கு எதிராக என்னெல்லாம் இருக்கு, நீ என்ன பண்ணணும்? ஒவ்வொன்னா எடுத்து இயேசுவின் சிலுவையில வச்சு ஆணி அடிச்சு அழிஞ்சு போ, ஒளிஞ்சு போ, அழிஞ்சு போன்னு அடிக்கணும். அடிச்சா எல்லாம் ஓடி போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது சிலுவையில நடக்குது. இயேசுவின் சிலுவையில நடக்குது. அதான் கலாத்தியர் 6:17. கலாத்தியர் 6:17 பவுல் சொல்ல, இனி எனக்கு தொல்லை இல்லை. சரியா? இங்க தொல்லையே இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு எந்த தொல்லையும் இல்லைப்பா, ஒரு தொல்லையும் கிடையாது. இல்லை, எல்லாருக்கும் ஒரு தொல்லை இருக்கு. ஒன்று இருக்கு, நிறையா இருக்கு, மூட்டை மூட்டையா தொல்லை இருக்கு. பவுல் சொல்றார், இனி இல்லை தொல்லை. எப்படி? இனி இல்லை தொல்லை. சொல்லுங்க. இனி இல்லை தொல்லை. அதைத்தான் சந்தோஷமா நல்லா தான். இனி இல்லை தொல்லை. அட தொல்லை தொல்லை. இனி இல்லை தொல்லை. எதுக்கு பவுல் சொல்றாரு? நம்ம 14ஆம் வசனத்துல வாசித்தோம். சிலுவையே பெருமை. இயேசுவின் சிலுவை இருக்கிற போது, அந்த சிலுவையோடு நான் இருக்கிற போது இனி இல்லை தொல்லை. இனி இல்லை. அப்ப எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் சிலுவையோடு நான் இருக்கிறேன். இயேசுவின் சிலுவை என்னோடு இருக்கிறது. எனவே இனி இல்லை தொல்லை. மாதா அம்மா போய் தொல்லையில போய் நிற்பாங்களா? அப்ப மாதா எங்க நின்னாங்க? இயேசுவின் சிலுவை அருகில நின்னாங்க. அப்ப இந்த சிலுவைய தூக்கி போட்டணுமா? இந்த சிலுவையை அரவணைக்கணுமா? இயேசு தூக்கி போட்டாரா? அரவணைச்சாரா? அதனால சிலுவையை தூக்கி போட வேண்டாம். சிலுவையை நம் வாழ்க்கையோடு அன்னை மரியாள் கூடவே சிலுவையை பிடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டா, நானும் ஆண்டவர் இயேசுவின் சிலுவைகள் அன்றி வேற எதிலும் பெருமை பாராட்ட மாட்டேன். இதுதான் வல்லமை, இதுதான் ஞானம், இதுதான் விடுதலை, இதுதான் மீட்பு. இதுதான் மீட்பு. அப்ப அந்த மீட்பு விடுதலை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். முழந்தாள் படியிடுவோம். நீயா நம்பாம, நீயா ஜெபம் பண்ணாம அந்த விடுதலை உனக்கு கிடைக்காது. நீ எதனாலும் நம்பிக்கோ, ஆனா இந்த சிலுவையை நம்பாம உனக்கு கிடையாது. இதுலதான் எல்லாமே இருக்கு. இயேசு சொன்னார், எல்லாம் நிறைவேறிற்று. இந்த சிலுவையில தான் எல்லாம் நிறைவேறிற்று. இதை நம்பாம உனக்கு விடுதலை கிடையாது. உன் வாழ்க்கை கசப்பா இருக்கலாம், இந்த மரத்தை வை, அது சுவையானதா மாறி போகும். உன் வாழ்க்கை இருள் சூழ்ந்து இருக்கும், இந்த சிலுவை எப்படி உனக்கு பாதை கிடைக்கும். உன் வாழ்க்கை அழிஞ்சு போற மாதிரி இருக்கும், இந்த சிலுவையை பிடிச்சுக்கோ. உன்னை நோவாவின் பேழையை போல உன் குடும்பத்தை ஆண்டவர் காப்பாத்துவார். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அழியாமல் உன்னை காக்கிற சிலுவை. உன் குடும்பத்துல சாப தண்டனை என்ன உழைச்சாலும் குடும்பம் விளங்க மாட்டேங்க. குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. இந்த சிலுவை சாபத்தை சுமந்து உனக்கு விடுதலை கொடுக்கிற சிலுவை. அல்லேலூயா. இதோ கல்வாரி சிலுவையை உற்றுப்பார். இந்த கல்வாரி சிலுவையை உற்றுப்பார். இந்த பாடலோடு கூட, ஆண்டவரே இந்த சிலுவை ரத்தம் என் மேல ஊற்றப்படட்டும். இந்த சிலுவையின் வல்லமை என் குடும்பத்து மேல, என் மேல இப்போ வீசட்டும் ஆண்டவரே, இப்போ அடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். கல்வாரி மலையில் சிலுவையை பாருங்க. சிந்திய ரத்தத்தால்
என்னை கழுவும் இயேசுவே. என்னை கழுவும் ஆண்டவரே. எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். ஒரு துளி ரத்தத்தா, ஒரு துளி போதும் ஆண்டவரே, ஒரு துளி ரத்தம். ஒரு துளி ரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எந்த வகையான விடுதலை, எந்த வகையான மீட்பு இந்த சிலுவையால், இந்த சிலுவை ரத்தத்தால் இன்றைக்கு நமக்கு வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். எல்லா தரித்திரங்களும் சிலுவையின் வல்லமையால் அத்தனை விடுவிக்கப்படுகிறது. எல்லா விதமான சாபங்களும் விடுவிக்கப்படுகிறது. எல்லா கண்ணீர் துடைக்கப்படுகிறது. அழிவிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். இந்த கல்வாரி சிலுவை, சிலுவை ரத்தத்தால் ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த பாடலோடு கூட நாம் பாடுவோம். முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய ரத்தத்தால் எல்லா சாபங்களையும் ஒப்பு கொடுங்க. முள்முடி ரத்தம். எல்லாரும் பாடுவோம். என்னை கழுவும் ஆண்டவரே. என்னை கழுவும் இயேசுவே. எல்லாரும் பாடுங்க மீண்டுமாக. என்னை கழுவும் இயேசுவே. என்னை கழுவும் எல்லாருமா வாயை திறந்து, வாயை திறந்து என்னை கழுவு இயேசுவே. இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் இயேசுவே, இயேசுவே. வாய் திறந்து, வாய் திறந்து இயேசுவே, இயேசுவே. என்னை கழுவும் இயேசுவே. என்னை கழுவும் இயேசுவே. அப்படியே எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்திருங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய தொல்லைகள் இருக்கலாம். கண்ணை முடிக்கும். கல்வாரியில சிலுவைக்கு பக்கத்துல மாதாமா இருந்தாங்க. ஒரு கையில மாதாமா பிடிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் யோவான் இருந்தார். ஒரு கையில அவரை பிடிச்சுக்கோங்க. யோவானும் மாதாவும் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் ஜெபிக்கிறாங்க. ஒரு கையில மாதாமா பிடிச்சுக்கிட்டு, மாதாமா நான் குடும்பத்தோட வந்திருக்கேன், மாதாமா கணவன் மனைவி பிள்ளையா நான் வந்திருக்கிற மாதாமா, இயேசுவின் சிலுவை கடியில இந்த சிலுவையில நான் பெருமை பாராட்டுறேன்னு சொன்னீங்களம்மா. எங்களுக்காக உங்க ஒரே மகனையே சிலுவையில பலியாக்குனீங்களாம்மா. அந்த சிலுவைக்கு முன்னாடி நாங்களும் எங்க குடும்பமா வந்து நிக்கிறோம் மாதாமா. அந்த சிலுவையின் வல்லமை, அந்த சிலுவையின் மீட்பு, அந்த சிலுவையின் சுகம், அதனுடைய விடுதலை எங்க ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும் மாதாமா. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். புனித யோவானே, கல்வாரியில இயேசு கூட இருக்கிறவரே, ஏதோ கண்ணீரோட வர்றேனா, எங்களுக்காக இயேசுவோட கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கிறேங்க மாதாம்மா. அம்மா தாயே, எங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்துக்கிட்டு இருக்கிற தாய், ஏதோ இந்த பிள்ளைகள் குடும்பத்தின் பாரமும் வேதனையும் தாங்க முடியாம நாங்க எங்க போவோம், நாங்க யார்கிட்ட போவோம் மாதாம்மா. எங்களுக்காக ஆண்டவர்கிட்ட மண்டாடு. என்னால முடியல, இந்த குடும்பத்தை நடத்த முடியல, இந்த குடும்பத்தை கொண்டு போக முடியல, பிள்ளைகளை வளர்க்க முடியல, எல்லாத்தையும் மாதாமாட்ட சொல்லுங்க. உங்களை போல அவங்களும் தாயா இருந்தவங்க தான். பிள்ளைகளை வளர்க்கறத பத்தி அவங்களுக்கு தெரியும். குடும்பத்தின் கஷ்டங்கள்லாம் அந்த அம்மா அறிவாங்க. எதெல்லாம் உன்னால முடியலையோ மாதாமா, என்னால முடியலன்னு சொல்லு. என்னால முடியலம்மா, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்காக ஆண்டவர்கிட்ட மண்டாடு. என் உடம்பெல்லாம் வலி, ராத்திரியெல்லாம் என்னால் தூங்க முடியல மாதாமா. அந்த சிலுவையின் விடுதலை எனக்கு பெற்றுக் கொடுங்க. என் உடம்புல இருக்கிற எல்லா வலிகளும் வேதனைகளும் கட்டிகளும் நோய்களும் இப்போது சுகமாகட்டும் மாதாமா. ஆண்டவர்கிட்ட மண்டாடுங்க எனக்காக. என் குடும்பத்தில் எவ்வளோ உழைச்சாலும் கடன், கஷ்டம், வேதனை, துன்பம் மாதாமா, என் குடும்பத்தை அப்படியே ஒப்பு கொடுக்குறேன். நானும் கடவுளுடைய பிள்ளை தானே, நானும் உங்க பிள்ளை தானே மாதாம்மா. ஆண்டவர்கிட்ட இந்த சிலுவையின் வல்லமையும் விடுதலை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுங்கம்மா. எங்கள் முழுசு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் எங்கள் குடும்பத்துக்கு விடுதலை நாளா. அது எந்த குடும்பத்திலெல்லாம் சாபங்கள் இருக்கிறதோ,
சாபங்கள், குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாத்தையுமாய், சாப தண்டனைகள் அத்தனையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். மாதாமா எங்களுக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. இப்போது மட்டுமில்ல, எப்போதும் நாங்கள் மாதா உங்க கையை பிடிச்சுக்கிறோமா, மாதாமா உங்க கையை பிடிச்சுக்கிறோம். புனித யோவானே உங்க கையை பிடிச்சுக்கிறோம். ஆண்டவருடைய முழுமையான சிலுவையின் இரத்தம், அந்த இரத்தத்தின் விடுதலை எங்களுக்கு கிடைக்கும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.